நல்லது செய்வோம், நல்லது மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 27/7/2026க்கான ராசி பலன்கள். பராபவ வருடம் ஆடி மாதம் 11ஆம் தேதி, ஜூலை மாதம் திங்கட்கிழமை. நல்ல நேரம் காலை 6:15 மற்றும் 7:15, மாலை 4:45 மற்றும் 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 9 மற்றும் 10:30, மாலை 7:30 மற்றும் 8:30. ராகு காலம் 7:30 மற்றும் 9, குளிகை 1:30 மற்றும் 3, யமகண்டம் 10:30 மற்றும் 12, சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். திதி இன்று மாலை 5:47 வரை திரியோதசி, பின்பு சதுர்தசி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 12:34 வரை மூலம், பின்பு போராடம். யோகம் இன்று பிற்பகல் 12:34 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று பிற்பகல் 12:34 வரை கிருத்திகை, பின்பு ரோகிணி. மேஷம் ராசினியர்கள். இன்று சவால்களை ஏற்று செயல்படக்கூடிய எண்ணங்கள் உருவாக கொடுங்க. ஆன்மீகத்தில் உங்களுக்கு நாட்டம் ஏற்படக்கூடும். தொழில் வியாபாரம் சார்ந்த இடையூறுகளை சரி செய்து விடுவீர்கள். கூடுதல் பணவரவு கிடைக்கக்கூடிய சூழல் இருக்கும். சுப செய்திகள் இல்லத்திற்கு வர கொடுங்க. பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். நல்ல செயலை இன்று சிலர் பரிகாசம் செய்ய கொடுங்க. எதிலும் பெருமை ஏற்படும் நாளாக இருக்கக்கூடும். கொடுத்த வாக்குறுதி எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மன நிம்மதி கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பண தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகக்கூடும். அண்டை அயலாரின் ஆதரவும் கிடைக்க கொடுங்க. குறுகிய தூர பயணங்கள் செல்ல போட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். கலைத்துறையில் உங்களுக்கு முன்னேற்றமான சூழல் ஏற்பட கொடுங்க. சாதகமான நல்ல பலனும் ஏற்படக்கூடும். அடுத்தவர் பிரச்சனைகள் மட்டும் தலையிடுவது செய்வதை நீங்கள் தவிர்த்து விட வேண்டும். புதிய ஆர்டர்கள் தொழிலுக்காக கிடைக்க கொடுங்க. பெண்கள் என்று விருப்பமான விஷயங்களை நாட்டம் கொள்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். பெண்கள் இன்று திட்டமிட்டதை விட வேகமாக முன்னேறி செல்ல கொடுங்க. இன்று காதல மட்டுமே குளறுபடியாக இருக்கும். அதுவும் பின்னொரு நாட்கள்ல சரியாக கொடுங்க. காதலில் இப்போதைக்கு எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். பின்பு பார்த்து கொள்ளலாம். என்று மாணவர்கள் படிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள். மாணவருக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்பட கொடுங்க. பிடித்தமான வேலைகள்ல தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளும் நாள் என்று சொல்ல முடியுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் சிவப்பு நிறத்தில் ஆடை அணி வேண்டும். இளம் சிவப்பு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. என்று உங்களுக்கு சாதகமான முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பண தேவைகள் ஓரளவு பூர்த்தியாக கொடுங்க. சுப செய்திகள் வரக்கூடிய சூழலும் இருக்கின்றது. உங்களுடைய நல்ல செயலை சிலர் பரிகாசம் செய்வார்கள். சவால்களை ஏற்றுக்கொண்டு திறமையுடன் செயல்படுவீர்கள். ஆன்மீகத்தில் உங்களுக்கு நாட்டம் ஏற்பட கொடுங்க. தொல்லை கொடுத்தவர்கள் காணாமல் போகக்கூடும். மனசுக்குள் நிம்மதி ஏற்படக்கூடும். முயற்சி உங்களுக்கு திருப்பு முடியாக இருக்க கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு மாற்று மருத்துவம் கண்டிப்பாக கை கொடுக்கும். பரணி. ஏனோதனமாக இருந்த நிலை கண்டிப்பாக மாறுங்க. உழைப்பால் உயர்ந்து காட்டுவீர்கள். பல சோதனையும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். கூடுதல் பண வரவை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சுப செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். அண்டை அயலாருடன் ஏற்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்க கொடுங்க. தொல்லைகள் மறைந்து நிம்மதி பிறக்கும் நாள் என்று சொல்ல முடியும். கிருத்திகை. சவால்களை ஏற்றுக்கொண்டு திறமையாக செயல்படுவீர்கள். காரியங்களை கூட அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். கூடுதல் பணம் வர வேண்டி ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மனம் என்று நிம்மதி அடைய கொடுங்க. பண தேவைகள் ஓரளவு பூர்த்தியாக கூட்டும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். கூடுதல் மகிழ்ச்சி உண்டாக கூட்டும். நல்லவைகள் நடைபெறும் நாகருக்கு கொடுங்க. திட்டங்கள் கண்டிப்பாக கை கொடுக்கும். இந்த நாள் உங்களுக்கு எதிலும் மகிழ்ச்சி உண்டாகும் நாள் என்று சொல்ல முடியுங்க. ரிஷபம் ராசினியர்கள். இன்று ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து சென்றால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். மனம் செயலில் புத்துணர்ச்சி ஏற்படக்கூடும். தொழில் வியாபாரம் வளர்ச்சி பாதி நோக்கி செல்லக்கூடும். முன்னேறுவதற்கான முயற்சிகள் கண்டிப்பாக இருக்குங்க. உபரி பண வருமானமும் கிடைக்கக்கூடும். வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கக்கூடிய சூழல் இருக்கும். விருந்து விழாக்கள்ல கலந்து கொள்வீர்கள். பேச்சின் இனிமை சாதுரியம் இவற்றால் எடுத்த காரியங்கள் சிறப்பாக நடைபெற கொடுங்க. சாதகமான நல்ல விஷயம் நடைபெறக்கூடும். வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க கொடுங்க. தொழில் தொடங்கிய விஷயங்கள்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். புதிய ஆர்டர்கள் தொழிலுக்காக கிடைக்கக்கூடும். புதிய விஷயங்கள்ல ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக கூடும். வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் கண்டிப்பாக இருக்குங்க. பொதுவான விஷயங்களை நீங்க தலையிடும் பொழுது கவனம் இருக்கட்டும். உடைய கருத்துக்களை மற்றவர்கள் ஆமோதிக்க கொடுங்க. எதிலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்பட்டால் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும்.
சவால்களை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபடுவீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று கூடுதல் மகிழ்ச்சி உண்டாகும் நாள் என்று சொல்ல முடியும். அதே போல பெண்களுக்கு கூடுதல் பிணி கொஞ்சம் இருக்கும். உடலை நீங்க தான் பார்த்துக் கொள்ள வேண்டும். வாய்வு ஏற்படுத்தக்கூடிய உணவை எடுத்துக்கொள்ள வேண்டாம். காதலில் குளறுபடிகள் இருந்து கொண்டிருக்குங்க. குழப்பங்கள் இல்லாமல் இருப்பது உங்க கையில் உள்ளது. காதலை பற்றின நல்லதொரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். பக்குவமாக செயல்படுங்கள், அது போதும். என்று மாணவர்கள் ஏனோதனமாக செயல்பட வேண்டாம். குழப்பங்களுக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். மாணவர்களுக்கு எதிர்பாராத நல்ல விஷயங்கள் நடைபெற கொடுங்க. என்று மன பதட்டம் கொஞ்சம் இருக்கும். மாணவர்கள் எடுத்தோம் கௌதம் என்று எதிலும் ஈடுபட வேண்டாம். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இன்று வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். வீட்டு உபயோகப் பொருட்கள் கிடைக்கக்கூடிய சூழல் இருக்கும். விருந்து விழாக்கள்ல நீங்க கண்டிப்பாக கலந்து கொள்வீர்கள். மனம் செயலில் புத்துணர்ச்சி ஏற்பட கொடுங்க. பேச்சின் இனிமை சாதுரியம் இவற்றால் எடுத்த காரியங்கள் சாதகமாக முடியும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக கொடுங்க. தொல்லைகள் மறைந்து நிம்மதி பிறக்கக்கூடும். ரோகிணி. உபரி பண வருமானம் கிடைக்குங்க. வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கக்கூடிய சூழல் இருக்கும். விருந்து விழாக்கள்ல கலந்து கொள்வீர்கள். எடுத்த காரியங்கள் சிறப்பாக நடைபெற கொடுங்க. முடிவில் லாபம் ஏற்படக்கூடும். பொதுவான விஷயங்களை அணுகும் பொழுது கவனம் இருக்கட்டும். என்று சான்றோர்களின் சந்திப்பு இருக்கும். பெரியவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கும் நான் என்று சொல்ல முடியுங்க. மிருக சிரிச்சும் இன்று பார்த்து பேசுங்கள். குழப்பங்கள் வந்து செல்லும். முடியும் பட்சத்தில் சில காரியங்கள் இழுத்து கொண்டு போயிருக்கும். எது எப்படியோ பொறுமையாக இருந்தால் வெற்றி ஏற்படக்கூடும். மனம் செயலில் புத்துணர்ச்சி ஏற்படக்கூடும். காரியங்கள் சூழல்கள் அனைத்தும் உங்களுக்கு சிறப்பாக இருக்க கொடுங்க. என்று நல்லதொரு விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். விருந்து விழாக்கள்ல கலந்து கொள்வீர்கள். மனம் செயலில் புத்துணர்ச்சி ஏற்படக்கூடும். என்று தெளிவான சிந்தனை இருந்தால் கண்டிப்பாக வெற்றி ஏற்பட கொடுங்க. இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். மிதுனம் மிதுனம் ராசினியர்கள். இந்த நாள் உங்களுக்கு மனசுக்குள் குழப்பம் ஏற்பட்டது சரியாக விடக்கூடும். தொழில் வியாபாரத்தில் இலக்கை கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். சில பணிகள் கால அவகாசம் உங்களுக்கு கொடுத்தாலும் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். அளவான பணவரவை கிடைக்க கொடுங்க. அதிகம் பயன் தராத பொருட்களை விலைக்கு வாங்க வேண்டாம். குடும்ப ஒற்றுமையில் மிகவும் தேவைகள் பூர்த்தியாக கொடுங்க. ஒற்றுமையாக இருந்தால் தேவைகள் பூர்த்தியாகும், புரிந்து கொள்ளுங்கள். வெளிநாட்டு வேலை செய்பவர்களுக்கு நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். தகுதி திறமைகளை கண்டிப்பாக வளர்த்துக் கொள்வீர்கள். நல்ல செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். வியாபாரிகளுக்கு நெடுநாட்களாக இருந்து வந்த கடன் சுமைகள் குறைந்துவிடக்கூடும். கூட்டு வியாபாரத்தில் கணிசமான லாபம் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக நீங்க விடக்கூடும். பிள்ளைகள் சொல்வதை கேட்டு நிதானமாக பேசுவது நன்மையை கொடுக்குங்க. மனம் செயலில் புத்துணர்ச்சி ஏற்படக்கூடும். சவால்களை ஏற்றுக்கொண்டு சிறப்புடன் செயல்படுவீர்கள். ஆன்மீக எண்ணங்கள் மேலோங்கி விடக்கூடும். மிதுனம் ராசினியர்கள். கலைத்துறையில் உங்களுக்கு மிகுந்த ஆர்வம் ஏற்பட கொடுங்க. காதலை பொறுத்தவரை பெரிய விஷயங்கள்ல பதட்டம் இருக்காது. காதல் வெற்றி நடை போடுங்க. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். காதல முடிவெடுக்கும் பொழுது தெளிவிருக்கட்டும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். என்று மாணவர்கள் படிப்பின் அருமையை உணர்ந்து கொள்வீர்கள். கல்வியில் சுலபமாக ஜெயித்து காட்டுவீர்கள். மாணவர்கள் பொது வாழ்க்கை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்வீர்கள். மாணவர்கள் இன்று புதுமை படைக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. லட்சியங்கள் கைகூடும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஊதா நிறத்தில் ஆடை அணி வேண்டும். ஊதா நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் ஊதா மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மிருக சிரிஷம். இன்று கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். கடன் சுமை ஏற்பட்டது கண்டிப்பாக தீர்ந்துவிடக்கூடும். கூட்டு வியாபாரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்க கொடுங்க. கணிசமான லாபம் கண்டிப்பாக வரக்கூடும். மனதுக்குள் குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். அளவான பணவரவு கிடைக்க கொடுங்க. அதிகம் பயன் தராத பொருட்களை விலைக்கு வாங்க வேண்டாம். என்று உங்களுக்கு மாற்று மருத்துவம் கண்டிப்பாக கை கொடுக்கும். திருவாதிரை. நல்லவைகள் கண்டிப்பாக நடக்குங்க. கடன் பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கக்கூடும். நல்லதொரு செய்திகள் வரக்கூடும். கணிசமான லாபம் ஏற்படக்கூடும். வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். செயல்களில் புத்துணர்ச்சி ஏற்பட கொடுங்க. வீட்டு விசேஷங்களை இன்று சிறப்புடன் நடத்தியவர்கள். அதே போல வீட்டு விவகாரங்களை மட்டும் வெளியில் சொல்லாமல் இருங்கள், அது போதுங்க.
புனர்பூசம். இன்று நீங்க சாமர்த்தியமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். பொது காரியங்களில் ஈடுபடும் பொழுது கவனம் இருக்கட்டும். சவாலான காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை விஷயங்கள் எல்லாம் புரிந்து கொள்வீர்கள். மற்றவர் பிரச்சனைகளை தலையிடுவதை தவிர்த்து விட வேண்டும். நல்ல செயல் கண்டிப்பாக ஒரு வெற்றி வாகை சூடுங்க. ஆன்மீகத்தில் நாட்டம் ஏற்படக்கூடும். சவால்களை ஏற்றுக்கொண்டு சிறப்புடன் செயல்படுவீர்கள். சொத்து பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்க கொடுங்க. கடன் பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கக்கூடும். கூட்டு வியாபாரம் மிக சிறப்பாக இருக்கக்கூடும். கணிசமான லாபம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் பயணங்கள் செல்லப்படும் திட்டம் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. கடகம் கடகம் ராசினியர்கள் இன்று மதியத்திற்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். சவால்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு சிறப்புடன் செயல்படுவீர்கள். சிலர் உங்களை பார்த்து பொறாமையுடன் பேச கொடுங்க. தொழில் வியாபாரம் செழிக்க இதமான அணுகுமுறை அவசியம். பண வரவை விட செலவுகள் ஒரு பக்கம் அதிகரிக்கும். இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். கூடுதல் நிம்மதி உங்களுக்கு ஏற்படக்கூடும். செலவுகளை திட்டமிட்டு செய்தால் வெற்றி ஏற்படக்கூடுங்க. புதிய காரியங்களை செய்வதற்கு முன்பு யோசித்து செய்வது மிக சிறப்பு. நல்ல காலம் பார்த்து எதிலும் ஈடுபடுவது மிக நல்லது. வேலையில் இருந்த பளு கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அதிலிருந்து வந்த சுணக்க நிலை கண்டிப்பாக மாறும். குடும்பத்தில் கலகலப்பு கொஞ்சம் இருக்குங்க. தேவையில்லாத பிரச்சனைக்கு மட்டும் செல்ல வேண்டாம். தேவையில்லாத மனக்குழப்பம் இருக்கும். வெறுப்பும் திடீர் கோபமும் கொஞ்சம் வரக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். யாரையும் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். வேண்டாத நபருடன் பேச்சுக்கள் வேண்டாம். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். தொழில் தொடங்க போட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். கூடுதல் பண வரவு கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று நிலையான வருமானத்திற்கு வழி அமைத்துக் கொள்வீர்கள். கூடுதல் பொறுப்புகளை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். என்று பெண்கள் மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெற கொடுங்க. எதிலும் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகக்கூடும். காதல் குளறுபடியாகத்தான் இருக்கும். குழப்பங்கள் நிறைந்ததாக இருக்கும். காதலை விட்டு கொடுத்து சென்றால் வெற்றி இருக்கும். தயவு செய்து காதலை பொறுத்தவரை அவசரம் ஏதும் பட வேண்டாம். என்று மாணவர்கள் படிப்பு தவிர வேற எதிலும் அக்கறை வேண்டாங்க. படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருக்கட்டுங்க. கல்வியில் சிந்தித்து செல்லப்பட்டால் வெற்றி இருக்குங்க. மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். நல்ல விஷயங்களை ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. மாணவர்கள் கொஞ்சம் அக்கம் பக்கத்தில் பார்த்து நடந்து கொள்ள வேண்டும். என்ற முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். என்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனசுக்குள் ஒரு நம்பிக்கை ஏற்படக்கூடும். இழுபறியாக இருந்த காரியங்களை வெற்றி ஏற்படக்கூடுங்க. தெய்வீக வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். பண வரவை விட செலவுகள் ஒரு பக்கம் அதிகரிக்கும். இதமான சூழல் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். காரியங்கள் உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடும். எதிலும் வெறுப்பும் திடீர் கோபமும் ஏற்பட்டு பெண்ணு சரியாகும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பூசம். நடக்கும் காரியங்களை வெற்றி ஏற்படக்கூடுங்க. சிலர் பொறாமையுடன் பேசுவார்கள். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். வியாபாரம் செழிக்க இதமான அணுகுமுறை தேவைப்படக்கூடும். பண வரவை விட செலவுகள் ஒரு பக்கம் அதிகரிக்கும். கடினமான சூழல் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். செலவுகளை கட்டுப்படுத்துவது உங்க கையில் உள்ளது. சுணக்கமான நிலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். குடும்பத்தில் கலகலப்பு கொஞ்சம் குறைந்து விடக்கூடும். பார்த்து பக்குவமாக பேசுங்கள், அது போதும். ஆயில்யம். இன்று போராட்டம் கண்டிப்பாக முடிவுக்கு வரக்கூடுங்க. பெரிய பிரச்சனை தன்னை காத்துக் கொள்வீர்கள். சுலபமாக எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சுமூகமான சூழலை இன்று நீங்க ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பக்கபலமாக உங்களுக்கு நண்பர்கள் இருக்க கொடுங்க. காரியங்கள் ஓரளவு சூடு பிடிக்க தொடங்கும். இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்றிருந்தால் எதிலும் வெற்றி ஏற்பட கொடுங்க. என்று ஓரளவு மாற்றங்களும் ஏற்றங்களும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். இந்த இனிய நாளை நீங்க கண்டிப்பாக கொண்டாடி மகிழ்வீர்கள். பிறர் விஷயங்களை தலையிட்டு நேரம் செலவிட வேண்டாம், அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். சிம்மம் சிம்மம் ராசினியர்கள் இந்த நாள் நீங்க பொது காரியங்களில் ஈடுபடும் பொழுது கவனம் இருக்கட்டும். என்று குடும்ப சூழ்நிலை பிறரிடம் பேச வேண்டாம். தொழில் வியாபாரம் மந்த கதியில் இயங்க கொடுங்க. சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். முக்கிய செலவுக்கு இன்று கடன் வாங்கக்கூடிய சூழலும் இருக்கின்றது, பார்த்துக் கொள்ளுங்கள். போக்குவரத்தில் கவன நடையை பின்பற்ற வேண்டும். தியானம் தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க. உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத பிரச்சனைகள் கொஞ்சம் தலையிடக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். யாருக்கும் கருத்துக்கள் சொல்லும் பொழுது கவனம் இருக்கட்டும். முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் எதையும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நடைபெறாமல் இருந்த காரியம் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மிகவும் கவனமாக பணிகளை மேற்கொள்வது நல்லது. மேல் அதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களை அனுசரித்து செல்வது நன்மை கொடுக்குங்க. எடுத்தோம் கௌதம் என்று எதிலும் ஈடுபட வேண்டாம். செலவுகளை கட்டுப்படுத்தினால் சேமிப்பு உயரும். சிம்மம் ராசினியருக்கு பொருளாதார விருத்தி ஒரு பக்கம் ஏற்பட கொடுங்க. செலவுகளும் ஒரு பக்கம் இருக்க கொடுங்க. எப்படியாவது ஜெயித்தோட வேண்டும் என்ற எண்ணமும் இருக்க கொடுங்க. என்று உங்களுக்கு செயல்களும் முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பெண்கள் இன்று வாதிடம் செய்ய வேண்டாம். நாவடக்கம் தேவைப்படும் நாளாக இருக்கக்கூடும்.
புரிந்து கொண்டு செயல்படுங்கள். சிலர் வேண்டுமென்றே உங்களிடம் பணம் கேட்டு தொந்தரவு செய்யக்கூடுங்க என்று பாதுகாப்பை மட்டும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். என்று காதல் கொஞ்சம் குழப்பத்தை கொடுக்கும். போக போகத்தான் எல்லாம் சரியாகும். காதலில் இப்போதைக்கு பதட்டப்பட வேண்டாம். பொறுமையாக செயல்படுங்கள், அது போதும் என்று மாணவர்கள். கல்வியில் கண்டிப்பாக ஜெயித்து காட்டுவீர்கள். உயர்கல்வியில சிறந்து காட்டுவீர்கள். மாணவர்கள் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளை பங்கு கொள்வீர்கள். நல்ல விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். மாணவர்களுக்கு பொறுப்புகள் கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மகம் என்று உங்களுக்கு உடல் உழைப்பு அதிகரிக்க கொடுங்க. எப்படியாவது வாழ்க்கையில ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. செயல்கள் கூட உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பிடிவாத குணத்தை மட்டும் தளர்த்திக் கொள்ள வேண்டும். யாரை நம்புவது நம்பக்கூடாது என்ற குழப்பம் இருக்கும். பார்த்து பக்குவமாக செயல்படுங்கள். அது உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என்று ஓரளவு முயற்சி கண்டிப்பாக பலிக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பூரம் தைரியமாக எதிலும் செயல்படுவீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். நுணுக்கமான விஷயத்தை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். எந்த ஒரு பிரச்சனைக்கும் முடிவு கிடைக்கக்கூடும். சாந்த குணத்துடன் பேசினால் எதிலும் வெற்றி வாகை சூட முடியுங்க என்று கோவில் திருவிழாக்களை முன்னின்று நடத்தக்கூடிய சூழல் வெளிப்படக்கூடுங்க. உத்திரம் என்று எதிர்பாராத நன்மைகள் நடைபெறக்கூடும். காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். சிரித்த முகம் கண்டிப்பாக பெறக்கூடுங்க. பொதுவான காரியங்களில் ஈடுபடும் பொழுது கவனம் இருக்கட்டும். இன்று எதிர்பாராத திருப்பங்கள் இருக்கும். செலவை கட்டுப்படுத்தி சேமிப்பை உயர்த்த வேண்டும். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்றிருந்தால் எதிலும் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இந்த நாளை நீங்க மன மகிழ்ச்சியுடன் கொண்டாடி வெற்றி பெறும் நாளாக கண்டிப்பாக அமைத்துக் கொள்ளக்கூடும். கன்னி ராசினியர்கள் இன்று மற்றவர்கள் வேகம்படி நடந்து கொள்வீர்கள். பொருளாதாரத்தில் இந்த முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வியாபாரிகளுக்கு இன்று நல்ல லாபம் கிடைக்க கொடுங்க. பொது விஷயங்களை கையில் எடுக்கும் பொழுது கவனம் இருக்கட்டும். மனம் செயலில் புத்துணர்ச்சி ஏற்படக்கூடும். தொலைந்து போன பொருள் கண்டிப்பாக கையில் கிடைக்க கொடுங்க. மாறுதலுக்கு உட்பட்ட நாளாக இருக்கக்கூடும். குடும்ப சூழ்நிலையை பிறரிடம் சொல்ல வேண்டாம். புதிய பணிகள் உங்களுக்கு சிரமத்தை கொடுத்தாலும் போக போக சரியாகி விட கொடுங்க. தொழில் வியாபாரத்தில் உள்ள அனுகூலத்தை பாதுகாத்துக் கொள்வீர்கள். அளவான பண வரவை கிடைக்க கொடுங்க. மனைவின் ஆறுதல் வார்த்தை நம்பிக்கை கொடுக்கும். நேரத்திற்கு உணவு எடுத்துக்கொண்டால் உடல் ஆரோக்கியம் சீர்பட கொடுங்க. வெற்றிகளை குவித்து வாழ்க்கையில் வசந்தம் வீசும் நாள் என்று சொல்ல முடியும். குடும்பத்தை சாராத ஒருவரால் தொழிலில் சிரமங்கள் ஏற்பட்டு பின்னர் சரியாக கொடுங்க. பதற்றத்தை தவிர்த்து நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப நல்லது. எதிலும் முன்னேற்றம் அடைய கண்டிப்பாக முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். சூழ்நிலை சிறப்பான முறையில் அமைத்துக் கொள்வீர்கள். சக நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும். கூடுதல் பரபரப்புடனும் காணப்படுவீர்கள். எடுத்த குறை விட்ட குறை தொட்ட குறை எல்லாம் சரியாக கொடுங்க. நுணுக்கமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள் என்று பிரச்சனைக்கெல்லாம் தெளிவு கிடைக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். அற்புதமாக செயல்படுவீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். பெண்கள் இன்று பல பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். கணவனிடம் ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு கண்டிப்பாக தீர்வு கிடைக்கும். காதல் கொஞ்சம் நெருக்கடியை கொடுக்குங்க. காதலை இப்போதைக்கு முடிவெடுக்க வேண்டாம். விட்டு கொடுத்து பொறுமையாக செயல்பட்டால் வெற்றி இருக்கும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும் என்று மாணவர்கள் அடிப்படை விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள். மாணவர்கள் இன்று பொறுப்புடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள். மாணவர்களுக்கு எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாக கூடுங்க. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணி வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் என்று நீங்க கொடுத்த வாக்குறுதி எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். உணவு விஷயங்களை கட்டுப்பாடு வேண்டுங்க. வெற்றிகளை குவித்து வாழ்க்கையில் வசந்தம் வீசுங்க. நட்பு வட்டமும் விரிவடைய கொடுங்க. அடிப்படை விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடும். காலையிலேயே நல்ல செய்திகள் வரக்கூடும் என்று ஓரளவு சிரமங்கள் விலகி முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. அஸ்தம் பொது வாழ்க்கையில தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள். அளவான பண வரவை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும் என்று திடகார்த்தமான மனநிலை ஏற்படக்கூடும். குடும்பத்தில் உங்களுக்கு முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. வாழ்க்கையில் கண்டிப்பாக வசந்தம் வீசுங்க. தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறுவீர்கள். உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். புதிய பணிகள் உங்களுக்கு புலப்படும் நாள் என்று சொல்ல முடியும்.
சித்திரை இன்று பொது விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். கூடுதல் பொறுப்புகள் இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நவீன முறைகளை கையாண்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். குடும்பத்துடன் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். அதாவது சுற்றுலாக்கள் பயணங்கள் செல்லப்படக்கூடிய திட்டங்கள் வெற்றியை கொடுக்குங்க. அது மட்டுமில்லை, காசு பணத்தை சேமிப்பாக மாற்ற வேண்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். எதையும் தைரியமாக எதிர்கொண்டால் வெற்றி இருக்கும். என்று ஓரளவு சிரமங்கள் விலகி முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்தால் வெற்றி வாகை கண்டிப்பாக சூடிவிட முடியும். துலாம் ராசினியர்கள் இன்று தொலைதூரத்திலிருந்து வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்கும். அனுபவ அறிவு கண்டிப்பாக பரிமளிக்கும். தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடும். புதிய தொடர்புகள் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தாராள பண வரவில் கொஞ்சமாக சேமிப்பீர்கள். பணியாளர்களுக்கு சலுகை கண்டிப்பாக கிடைக்கும். இன்று புத்தாடை அணிகளில் வாங்கக்கூடிய சூழல் ஏற்படக்கூடுங்க. நல்லதொரு அறிமுகம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தைரியமாக இருந்தால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். தீராத வியாதிந்து உடல் ஆரோக்கியம் சீர்படக்கூடுங்க. நல்ல நிலையில் கண்டிப்பாக உயர்த்தி செல்வீர்கள். மனம் தளராமல் செயல்பட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். வெற்றிக்காக அரும்பாடு படுவீர்கள். கொடுத்த வாக்குறுதியும் தவிர்த்து விட வேண்டுங்க. முக்கியமாக யாருக்கும் வாக்குறுதி கொடுத்தால் இப்பொழுது காப்பாற்றுவதில் சிரமம் இருக்கும். கேளிக்கைகளில் நாட்டம் இருக்கும். என்று பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்பட வேண்டும். பிள்ளைகளுக்கு வேண்டியவற்றை வாங்கி கொடுப்பீர்கள். என்று ஓரளவு நம்பிக்கைகள் நடைபெறும் நாளாக கொடுங்க. திருப்திகரமான முன்னேற்றமும் ஏற்பட கொடுங்க. முக்கிய தேவைகளுக்கு சேமித்து வைத்த பணம் கண்டிப்பாக பயன்படக்கூடும். தைரியமாக இருங்கள். என்று ஓரளவு வெற்றி பெறும் நாளாக இருக்கக்கூடும். பெண்கள் அவசரப்பட வேண்டாம். குடும்பத்தில் சிரமங்களும் குழப்பங்களும் இருக்கத்தான் செய்யும். போக போக சரியாக கொடுங்க. காலம் கண்டிப்பாக பதில் சொல்லும். என்று காதலை பொறுத்தவரை கொஞ்சம் குழப்பம் இருந்து கொண்டே இருக்குங்க. பதட்டமும் இருந்து கொண்டே இருக்குங்க. காதலை பொறுத்தவரை அவசரப்படாமல் செயல்பட வேண்டும். நம்பிக்கையை மட்டும் இழக்க வேண்டாம். கண்டிப்பாக கைகூடும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். என்று மாணவ கண்மணிகள் எதிலும் தைரியமாக செயல்படுவீர்கள். கல்வியிலும் சிறந்து செயல்படுவீர்கள். மாணவர்கள் முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள். மாணவர்களுக்கு தைரியம் உண்டாகும் நாள் என்று சொல்ல முடியுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணி வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை என்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். காரியங்களை கூட சுலபமாக செய்து முடிப்பீர்கள். தாராள பணவரவில் கொஞ்சமாக சேமிப்பீர்கள். எதிலும் முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. கேளிக்கைகளில் நாட்டம் அதிகரிக்கக்கூடும். இடையூறு செவிடம் விலகி இருப்பது நல்லது. தொட்டக்குறை வெட்டக்குறை எல்லாம் சரியாக கூடும். பண வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். என்று மற்றவர்களுக்கு உதவிகள் செய்யக்கூடிய சூழல் கண்டிப்பாக உருவாக்க கொடுங்க. சுவாதி எல்லா வகையிலும் நல்லது நடைபெற கொடுங்க. அரசு தொடர்பான காரியங்களை வெற்றி ஏற்பட கொடுங்க. இடையூறு செய்வரிடம் விலகி இருப்பது நல்லது. கூடுதல் பொறுப்புகளை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்ற திறமைகள் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். அதிகார துணையுடன் காணப்படுவீர்கள். வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். முக்கிய தேவைகளுக்கு சேமிப்பு வைத்த பணம் கண்டிப்பாக பயன்பட கொடுங்க. என்று ஓரளவு சாதகமான நல்ல பலன் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. விசாகம் அடிப்படை விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். அற்புதமாக செயல்படுவீர்கள். காரியங்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. எதிர்மறை எண்ணங்கள் அவ்வப்போது வெளிப்படக்கூடும். யாரை நம்புவது நம்பக்கூடாது என்ற குழப்பம் கொஞ்சம் இருக்குங்க. வீண் விரயங்கள் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக சரியாகும். மாற்று மருத்துவம் கை கொடுக்கும். திறமைகள் பளிச்சிட கொடுங்க. அந்நிய தேச பயணங்கள் செல்லப்போட திட்டம் வெற்றி கொடுக்கும். புத்தாடை அணிகளின் வாங்கக்கூடிய சூழல் இருக்கும். என்று தாராள பண வரவில் கொஞ்சமாக சேமிப்பீர்கள். விருச்சிகம் ராசினியர்கள் என்று உங்களுக்கு மனதில் ஒருவித குழப்பம் ஏற்பட்டு சரியாகும். இடையூறு செய்வரிடம் விலகி இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் பணி சுமை கொஞ்சம் ஏற்படக்கூடும். முக்கிய தேவைகளுக்கு சேமித்து வைத்த பணம் பயன்பட கொடுங்க. பொருட்களை இரவல் கொடுக்க வாங்க வேண்டாம். வெளியூர் பயணத்திட்டத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள். சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கோபப்படுவீர்கள். வீண் விரயங்கள் ஏற்படாத வண்ணம் பார்த்துக் கொள்ளுங்கள். சுப செலவுகள் ஒரு பக்கம் இருக்கத்தான் செய்யும். உணர்வுபூர்வமாக இன்று நீங்கள் நடந்து கொள்வீர்கள். பண வரவு திருப்திகரமாகத்தான் இருக்க கொடுங்க. தைரியமும் தன்னம்பிக்கையும் இன்று ஏற்படக்கூடும். எதிலும் எதிர்நீச்சல் போட்டு முன்னேறி செல்ல கொடுங்க. அரசு தொடர்பான காரியங்களை வெற்றி இருக்கும். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். சாதகமான நல்ல பலனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். எண்ணிய காரியங்கள் அனைத்தும் கை கொடுங்க. சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்க கொடுங்க. இன்று அரசியல்வாதிகளின் நட்பு ஏற்படக்கூடும். அனுகூலமான திருப்பங்கள் உண்டாகக்கூடும். உற்சாகமாக எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். கனவுகள் கண்டிப்பாக நினைவாக கொடுங்க. அரசியல்வாதிகளின் தொடர்பு இன்று ஏற்படக்கூடும். காரியங்கள் ஓரளவு சூடு பிடிக்கும். எந்த ஒரு நல்ல நிலையிலும் என்று நீங்க உயர்ந்து காட்டுவீர்கள். பெண்கள் அடிப்படை விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். காரியங்களையும் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். பெண்கள் என்று
எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடுங்க. குடும்பத்தில் பிரச்சனைகள் ஓரளவு தெரிந்து நிம்மதி ஏற்படக்கூடும். காதல் குளறுபடியாக இருந்தாலும் பெரிய பிரச்சனை கொடுக்காது. போக போக எல்லாம் சரியாகும். காதல்ல இப்போதைக்கு நீங்க பதட்டப்படாமல் இருப்பது நன்மையை கொடுக்கும். என்று மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள். உயர்கல்வியில் கண்டிப்பாக ஜெயித்து காட்டுவீர்கள். முக்கிய பொறுப்புகளையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மாணவர்களுக்கு நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்பட கொடுங்க. எதிலும் உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் உண்டாக கொடுங்க. மாணவர்கள் இந்த இனிய நாளை கண்டிப்பாக கொண்டாடி மகிழ முடியும். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் விசாகம். இன்று நல்ல விஷயங்கள் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். வெளியூர் பயணத்திட்டத்தில் சில மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இடையூறு செய்வரிடம் விலகி இருப்பது நல்லது. சின்ன விஷயங்களுக்காக கோபப்படுவீர்கள். சுப செலவுகளை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நிதானமாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். கூடுதலாக உழைக்க வேண்டிய சூழல் இருக்கும். எண்ணிய காரியங்கள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். சிரமங்கள் விலகி இன்று முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. நட்பு வட்டம் இன்று விரிவடை கொடுங்க. புத்தாடை அணிகலன் வாங்கக்கூடிய சூழல் இருக்க கொடுங்க. அனுஷம் என் குடும்பத்தை பற்றிய பயம் இருக்கக்கூடும். புதிய தொடர்புகள் மகிழ்ச்சியை கொடுக்கும். நடைபெறாமல் இருந்த காரியம் நடைபெறக்கூடும். வீட்டு விஷயங்களை வெளியில் சொல்லாமல் இருப்பது நல்லது. எண்ணிய காரியங்கள் கண்டிப்பாக கை கொடுக்குங்க. இன்று ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். என்று சொன்ன சொல்லை காப்பாற்றி கொடுப்பீர்கள். கேட்டை நிம்மதியான உறக்கம் இருக்குங்க. கொடுக்கல் வாங்கலை கூட ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். பணிகளை கூட விரைவாக செய்து முடிப்பீர்கள். சிற்றின்ப செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். நிதானமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். மனம் மயங்கி இந்த அடுத்தவருக்கு உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். வேண்டுமென்றே சிலர் உங்களிடம் பணம் கேட்டு தொந்தரவு செய்யக்கூடும். பார்த்துக் கொள்ளுங்கள். பகை உணர்வு இல்லாமல் இருப்பது மிக நல்லது. எதிலும் கூடுதல் உற்சாகம் ஏற்படக்கூடும். செலவுகளை கட்டுப்படுத்தினால் சேமிப்பு உயரும் நாள் என்று சொல்ல முடியுங்க. தனுசு ராசினியர்கள் இன்று ஓரளவு நன்மைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். அடுத்தவர் சொல்கின்ற விஷயங்களை கூர்ந்து கவனியுங்கள். அடுத்தவர் நலனிலும் அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். தொழில் வியாபாரத்தில் நிலுவை பணி எளிமையாக நிறைவேறும். ஆதாய பணவரவு கண்டிப்பாக ஏற்படக்கூடும். தொழில் நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். இன்று இறைவன் வழிபாட்டில் அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். அரசியல்வாதிகளின் நட்பு ஏற்படக்கூடுங்க. பதவி பெறுவதற்கு அனுகூலமான சூழலும் உருவாகக்கூடும். விலகிச் சென்ற உறவுகள் மீண்டும் வரக்கூடுங்க. ஒரே நேரத்தில் அனைவரும் கை கொடுத்து உதவிகளை செய்து கொடுப்பார்கள். வீட்டுக்கு தேவையான பொருட்களை கண்டிப்பாக வாங்கி கொடுப்பீர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். வேலைகளையும் கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். கணவன் மனைவிக்குள் இருந்த மனக்கசப்புகள் கண்டிப்பாக நீங்கி விடக்கூடும். எதிலும் உற்சாகம் பிறக்க கொடுங்க. மற்றவர் விஷயங்களை தலையீடுகள் செய்ய வேண்டாம். உழைப்பின் அருமையை உணர்ந்து கொள்வீர்கள். உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்காமல் போகலாம். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். யாரையும் இன்று நீங்க சார்ந்து இருக்க மாட்டீர்கள். மற்றவருக்கும் நீங்க உதவியாகத்தான் காணப்படுவீர்கள். கடின உழைப்பை இன்று நீங்க வெளிப்படுத்துவீர்கள். இந்த முடிவுகளை ரொம்ப தெளிவாக எடுப்பீர்கள். என்று உங்களுக்கு கூடுதல் முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். காதல் புரியாத புதிர் போல் இருக்குமே தவிர பெரிய பிரச்சனை எல்லாம் கொடுக்காது. காதல்ல கண்டிப்பாக அமைதி நீங்க ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். குழப்பங்கள் இல்லாமலும் பார்த்துக் கொள்ள வேண்டும். காதல்ல கொஞ்சம் நெருக்கடிகள் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் படிப்பிற்கு முழு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள். வேலைகளை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். மாணவர்கள் இன்று பொறுப்புகளை அற்புதமாக ஏற்படுத்திக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். பிடிவாதம் மட்டும் வேண்டாம். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். மஞ்சள் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் மூலம் இன்று பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். எடுக்கும் முடிவில் ரொம்ப தெளிவாக எடுப்பீர்கள். எளிமையாக பேசி காரியம் ஈடுபடுவீர்கள். விலகி சென்ற உறவுகள் மீண்டும் வரக்கூடுங்க. கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். கூடுதல் உற்சாகம் எதிலும் ஏற்படக்கூடும். என்று தொல்லை கொடுத்தவர்கள் காணாமல் போகக்கூடுங்க. என்று எதையும் ஒரு முறைக்கு இருமுறை ஆராய்ந்து பார்த்து செய்தால் வெற்றி ஏற்படக்கூடும். சிலர் உங்களை பார்த்து பொறாமைப்படக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். என்று அனைவரிடத்திலும் நல்ல பெயரை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வாழ்க்கையில் புதிய நம்பிக்கையை உருவாக்கி கொள்ளும் நாள் என்று சொல்ல முடியுங்க. போராட்டம் நட்பு வட்டம் விரிவடையக்கூடும். ஆதாய பண வரவு கிடைக்க கொடுங்க. தெய்வீக வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். அரசியல்வாதிகளின் நட்பின்றி ஏற்படக்கூடும். எல்லா வகையிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எல்லாம் திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. எதிலும் கூடுதல் உற்சாகமும் வரக்கூடுங்க. கனவுகள் நனவாக கூடும். திட்டமிட்ட பணிகளை வெற்றி இருக்கும். என்று கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டது.
கண்டிப்பாக மாறிவிடக் கொடுங்க. உத்திராடம் என்ற பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை விஷயங்களை எல்லாம் புரிந்து கொள்வீர்கள். அரசியல்வாதிகளின் நட்பு இன்று ஏற்படக்கூடும். உரிய நேரத்தில் நண்பர்கள் கை கொடுத்து உதவிகளை செய்து கொடுப்பார்கள். கூடுதலாக இன்று உற்சாகம் ஏற்படக்கூடுங்க. செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் உண்டாகக்கூடும். நேரத்திற்கு உணவை எடுத்துக் கொள்வீர்கள். இன்று உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடுங்க. தைரியத்துடன் செயல்படுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. மகரம் மகரம் ராசினியர்கள் இன்று பொறுமையும் நிதானமும் இருந்தால் எதிலும் வெற்றி ஏற்படக்கூடுங்க. அடுத்தவர் சொல்லுக்கும் செவி சாய்ப்பீர்கள். உங்கள் நல்ல செயலை சிலர் பரிகாசம் செய்வார்கள். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். செயல்களில் எது எப்படியோ வேகம் பிறக்க கொடுங்க. அளவான மூலதனம் கண்டிப்பாக போதுமானதாக இருக்கக்கூடும். அதிக உழைப்பால் பண வரவு சீராகும். வாகனத்தில் மித வேகத்தை பின்பற்றுவது நல்லது. தாயின் ஆறுதல் வார்த்தை நம்பிக்கைக்கு மனசுக்கும் சந்தோஷத்தை கொடுக்குங்க. சுபகாரிய முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். வீணான விஷயங்களை தலையீடுகள் செய்ய வேண்டாம். வெளியூர் பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் முடிவுக்கு வர கொடுங்க. வீடு மாற்றிக்கொள்ள விரும்புவர்கள் மாற்றிக்கொள்ளத்தக்க தருணம் என்றே சொல்ல முடியும். குடும்பத்தில் ஏதாவது சிறு சிறு சண்டைகள் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது நன்மையை கொடுக்குங்க. சுகமான நித்திரை அமைந்து இனிய கனவுகள் வரக்கூடுங்க. தாராள பணபரவும் கிடைக்க கொடுங்க. அனைவரும் உங்களை பார்த்து பொறாமைப்படக்கூடும். நல்ல சந்தோஷ வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். பெண்கள் என்று விரும்பும் மதத்தில் வாழ்க்கையை அமைந்துவிடக்கூடும். செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் உண்டாகக்கூடும். பெண்களுக்கு என்று கூடுதல் முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. பெண்கள் என்று அடிப்படை விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். காதல் மட்டுமே குளறுபடியாக இருக்குங்க. அதுவும் போக போக சரியாக கொடுங்க. காதல்ல இப்போதைக்கு நீங்க பெரிய முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம். பின்னொரு நாட்களில் பார்த்துக் கொள்ளலாம். என்று மாணவர்கள் அடிப்படை விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். கல்விக்கான முடிவுகளை தெளிவாக எடுப்பீர்கள். மாணவர்கள் முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். நல்ல விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடி அணி வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் என்று தந்தையின் உடல்நிலையில் சிறு அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும். தயவு செய்து பேச்சில் கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். சமூக பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அந்தஸ்தில் உயர்ந்தவரின் நட்பு கிடைக்க கொடுங்க. வியாபாரமும் செழித்து வளரக்கூடும். மதிய நுட்பத்துடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். விருப்பங்கள் கண்டிப்பாக நிறைவேற கொடுங்க. திருவோணம் என்று குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்களில் வெற்றி இருக்கும். முன்னேறுவதற்கான முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். கடமையில் கண்ணும் கருத்துமாக செயல்படுவீர்கள். வீட்டு தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நல்லதொரு சந்தர்ப்பங்களை உருவாக்கிக் கொள்வீர்கள். தந்தையிடம் வீண் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். பார்த்து பொறுமையாக செல்லுங்கள். அவிட்டம் இன்று எந்த ஒரு வேலையும் கச்சிதமாக செய்வீர்கள். பண வரவுக்கு குறைவு இருக்காது. நன்மைகள் தேடி வரக்கூடும். மதிய நுட்பத்துடனும் செயல்படுவீர்கள். வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். புதிய முதலீடுகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். இனிய கனவுகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. இழுபறியாக இருந்த காரியங்களை வெற்றி ஏற்பட கொடுங்க. சிம்ம சொப்பனமாக எதிலும் காணப்படுவீர்கள். இன்று எந்த ஒரு விஷயத்தையும் நல்லவையாக புரிந்து கொள்வீர்கள். வரும் சந்தர்ப்பங்களை அற்புதமாக உருவாக்கிக் கொள்வீர்கள். வியாபாரம் செழித்து என்று சிறப்படைய கொடுங்க. என்று எப்படிப்பட்ட பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கும். நல்ல நிலைக்கு உயர்ந்து செல்லும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கும்பம் ராசினியர்கள் என்று ஓரளவு நல்லவைகள் நடைபெறக்கூடும். அடுத்த ஒரு பிரச்சனையில தயவு செய்து தலையீடுகள் செய்ய வேண்டாம். நல்ல சில பரிகாசம் செய்வார்கள், பார்த்துக் கொள்ளுங்கள். அடிப்படை விஷயங்கள் எல்லாம் புரிந்து கொள்வீர்கள். மதிய நுட்பத்துடனும் செயல்படுவீர்கள். தொழில் வியாபாரம் நன்மையில் நடைபெறக்கூடும். வியாபாரம் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். பண வரவும் நன்மையை அதிகரிக்க கொடுங்க. சமூகத்திலும் உங்களுக்கு அந்தஸ்து உயரக்கூடும். சுகமான நித்திரை அமைந்து இனிய கனவுகள் வரக்கூடிய சூழல் இருக்கும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த ஒரு வேலையை இப்பொழுது செய்து முடிப்பீர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செய்து முடிப்பீர்கள். தந்தை உடல்நிலையில் சிறு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தங்களுக்கு வரவேண்டிய பண பாக்கிகள் கண்டிப்பாக வந்து சேருங்க. நீண்ட நாட்களாக இருந்த கடமைகளையும் நிறைவேற்றிக் கொள்வீர்கள். நல்லதொரு சந்தர்ப்பங்களை உருவாக்கிக் கொள்வீர்கள். உழைப்பின் அருமை என்று நீங்க உணர்ந்து கொள்வீர்கள். செயல்கள் உங்களுக்கு நேர்த்தி ஏற்பட கூடுங்க. என்று எதிர்பாராத நல்லவைகளும் நடைபெறக்கூடும். அதிர்ஷ்டமும் தேடி வரக்கூடும். விவசாய துறையில் உள்ளவருக்கு கூடுதல் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சந்தோஷ குணங்கள் வெளிப்படக்கூடுங்க. என்று உங்களுக்கு சுக வாழ்க்கை சொகுசு வாழ்க்கை ஏற்படும் என்று சொல்ல முடியும். பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கென்று எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடும். உடல் பிணி குளிஞ்சம் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். காதலில் நெருக்கடிகள் இருக்கும், குழப்பம் இருக்கும். போக போக எல்லாம் சரியாகும். காதலில் நீங்க பதட்டமோ குழப்பமோ அடைய வேண்டாம். என்று மாணவர்கள் படிப்பின் அருமையை உணர்ந்து கொள்ள வேண்டும்.
பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். கல்வியில் கண்டிப்பாக ஜெயிக்க முடியுங்க. மாணவர்களுக்கு லட்சியங்கள் கண்டிப்பாக கைகூடும். எண்ணற்ற மாற்றங்களும் திருப்பங்களும் உண்டாக கூடுங்க. இந்த முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 2 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். இன்று நல்ல சந்தர்ப்பங்களை உருவாக்கிக் கொள்வீர்கள். முன்னேற்றமான வாழ்க்கையும் அமைத்துக் கொள்வீர்கள். சுகமான நித்திரையும் அமைத்துக் கொள்வீர்கள். இனிய கனவுகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. தேவைகள் ஓரளவு பூர்த்தியாக கூடும். வியாபாரம் செழித்து திருப்திகரமாக இருக்கக்கூடும். மதிய நுட்பத்துடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். என்று ஓரளவு முயற்சி கண்டிப்பாக பலிக்க கூடுங்க. நல்ல சந்தர்ப்பங்களை உருவாக்கி மனதை மகிழ்ச்சியுடன் வைத்துக் கொள்வீர்கள். சதயம். இழுபறியாக இருந்த காரியங்களை வெற்றி இருக்குங்க. கனக்கச்சிதமாக என்ற பணிகளை ஈடுபடுவீர்கள். வழக்கு விவகாரங்கள் கூட வெற்றி ஏற்படக்கூடும். வரவேண்டிய பண பாக்கிகள் கண்டிப்பாக வரக்கூடும். மதிய நுட்பத்துடன் செயல்பட்டு எதிலும் வெற்றி பெற முடியும். கூடுதல் உழைப்பை இன்று நீங்க வெளிப்படுத்துவீர்கள். இன்று சீக்கிரமாக உறங்க செல்லுங்கள். நல்ல உறக்கம் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொடுக்குங்க. போராட்டாத்தி. எதையும் தைரியமாக எதிர்கொள்ள வேண்டும். கனவுகள் கண்டிப்பாக நினைப்பாக கூட்டும். தொழில்முறை பயணங்கள் வெற்றியை கொடுக்கும். எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடும். நல்லதொரு சந்தர்ப்பங்களை உருவாக்கிக் கொள்வீர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று பெறுவீர்கள். இழுபறியான காரியங்களை வெற்றி இருக்குங்க. போட்டி போட்டு முன்னேறி செல்வீர்கள். கொடுத்த வாக்கையும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். என்று நீங்க செயல்களில் நேர்மை உண்டாகக்கூடும். நல்ல எண்ணங்கள் வெளிப்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் வரும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மீனம் மீனம் ராசினியர்கள். என்ற பிள்ளைகள் விஷயத்தில் அனுசரித்து செல்வது மிக நல்லது. மதிய நுட்பத்துடன் எதிலும் ஈடுபடுவீர்கள். செயல்களில் நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். குடும்ப விஷயத்தை மட்டும் பிறரிடம் சொல்ல வேண்டாம். மற்றற்ற மகிழ்ச்சி கண்டிப்பாக ஏற்படக்கூடும். வெளியூர் பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். இரவும் பகலும் உழைப்பிற்கு நல்ல பலன் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். புத்தாடை அணிகளில் வாங்கக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. எதிலும் நேர்மையாக செயல்படுவீர்கள். பிடித்தமான உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள். செயல்களில் உங்களுக்கு வெற்றி ஏற்பட கொடுங்க. மீனம் ராசினியர்கள். தொழில் வியாபாரம் அபரிவிதமான வளர்ச்சியை நோக்கி செல்லும். தாராள பணவரவில் கொஞ்சமாக சேமிப்பீர்கள். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். குடும்பத்திலும் சுப நிகழ்வுகள் ஏற்பட கொடுங்க. நுண்கலை கட்டிடக்கலை சார்ந்த விஷயங்கள்ல வெற்றி ஏற்படக்கூடும். கூடுதல் நன்மைகள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். உடலை பற்றி தவறான எண்ணங்கள் தோன்றி மறையுங்க. குடும்பத்தில் நல்ல சந்தோஷமான தருணங்களும் அமைந்து விடக்கூடும். சுபகாரியங்கள் வெகு லகுவாக கூடி வரக்கூடும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக கிடைக்க கொடுங்க. அதிக உழைப்பின் அருமையை உணர்ந்து கொள்வீர்கள். உழைத்து முன்னேறக்கூடிய சூழலையும் உருவாக்கிக் கொள்வீர்கள். சரக்குகளை அனுப்பும் பொழுது கவனம் இருக்கட்டும். பெண்கள் இன்று பல நெருக்கடிகளை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். குழப்பங்களுக்கெல்லாம் இன்று முடிவு கட்டுவீர்கள். பெண்களுக்கு இன்று எதிலும் சந்தோஷம் அதிகரிக்க கொடுங்க. காரியங்களை கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். பெண்கள் சுமூகமான சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். நல்ல விஷயங்களை கண்டிப்பாக ஈடுபடுவீர்கள். என்று காதலில் மட்டுமே குளறுபடிகள் இருக்கும். குழப்பங்கள் இருக்கும். காதலில் நீங்கள் தான் அமைதியை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். காதலில் பதட்டமோ குழப்பமோ பெரிதளவில் இருக்காது. பெரிய பிரச்சனை வந்தாலும் சமாளித்து விடுவீர்கள். என்று மாணவர்கள் அடிப்படை விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். கல்வியிலும் சிறந்து விளங்குவீர்கள். உயர்கல்வியிலும் ஜெயித்து காட்டுவீர்கள். மாணவர்கள் இன்று கல்வியில் அற்புதமாக செயல்பட முடியுங்க. எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். என்று மாணவ கண்மணிகள் விளையாட்டுத் துறையிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். புரட்டாத்தி. என்று இனிமையாக பேசி எதிலும் ஈடுபடுவீர்கள். கொடுத்த வாக்குறுதியும் எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். திறமைகள் ஒரு பக்கம் வெளிப்பட கொடுங்க. கூடுதல் சந்தோஷம் கண்டிப்பாக உண்டாக்க கொடுங்க. மனதிற்குள் மகிழ்ச்சி ஏற்பட கொடுங்க. யாரை நம்புவது நம்பக்கூடாது என்ற குழப்பம் இருக்குங்க. சந்தோஷமான தருணங்களும் அமைந்துவிடக் கொடுங்க. எண்ணங்கள் எளிதில் தோன்றி மறைந்து விடக் கொடுங்க. அதாவது ஞாபக மருதியாக காணப்படுவீர்கள். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். உத்திரட்டாத்தி. என்ற சிரமங்கள் இருந்தாலும் வெளிக்காட்டிக் கொள்ள மாட்டீர்கள். நாவடக்கம் தேவைப்படும் நாளாக இருக்கக்கூடும். இதை செய்யலாமா அதை செய்யலாமா என்ற எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கும். எப்படியாவது ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். லட்சியங்கள் ஓரளவு கை கொடுங்க. செலவுகளை கட்டுப்படுத்தி திருப்திகரமான முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நட்பு வட்டத்தையும் விரிவாக்கம் செய்து கொள்வீர்கள். இன்று ஓரளவு மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்கக்கூடும். ரேவதி. பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள்.
அற்புதமாக இன்று எதிலும் ஈடுபடுவீர்கள். கொடுத்த வாக்குறுதியும் இன்று காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். நல்ல நிலைக்கு கண்டிப்பாக உயர்ந்து செல்வீர்கள். திட்டமிட்டதை விட வேகமாக முன்னேறி செல்வீர்கள். இன்று அடுத்தவருக்கு எடுத்துக்காட்டாக விளங்குவீர்கள். என்ன செய்தால் வெற்றி பெறலாம் என்றும் யோசித்துக் கொண்டிருப்பீர்கள். கடனை அடைப்பதற்கான முயற்சியில் கண்டிப்பாக ஈடுபடுவீர்கள் என்று உள்ளவ. கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். சுலபமாக பணியில் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். நம்பிக்கைக்குரியவர்களை மட்டும் பக்கத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அது போதுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.